வணக்கம். என்னுடைய பெயர் ஆனந்த கிருஷ்ணன். நான் 1980 90 வரைக்கும் அமெரிக்காவில் ஐநா நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருப்போது அறிவியல் ஆலோசகராக நான் இருந்தபோது நூற்றுக்கணக்கான தமிழர்கள் கணிப்பொறியில் ஈடுபாடு உள்ள தமிழர்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைத்தன. அப்போதான் அந்த பர்சனல் கம்ப்யூட்டிங்ன்றதே பெரிய அளவுக்கு பரவ ஆரம்பித்த காலம். அந்த காலத்துல வருகிற தமிழர்கள்லாம் கணிப்பொறி பர்சனல் கம்ப்யூட்டிங் ஒவ்வொருவருக்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் போது அது எந்த அளவுக்கு தமிழ் அதில் ஈடுபாடு இருக்குதுன்றதை பற்றி, அந்த கேள்வியை பற்றி நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை பற்றி விவாதிக்க வேண்டிய அதில் அவனுக்கு ஒரு தனி ஆர்வம் ஒன்று உண்டாயிட்டுது. அதை விட்டுட்டு 90-91 நான் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக பதவி எடுத்த போது அப்பவும் கணிப்பொறி பெரிய அளவுக்கு இந்தியாவிலேயும் வளர்ச்சி ஏற்பட போது அண்ணா பல்கலைக்கழகம் ஐஐடி இதிலெல்லாம் நல்ல பெரிய அளவுக்கு கணிப்பொறி வளர்ந்து வந்த போதும் பல பேரும் நான் சந்திக்கும் போது கணிப்பொறியில் தமிழ் எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கிறது என்பதை பற்றி விவாதிக்க வேண்டிய பல வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தன. அதன் அடிப்படையில் 1997 சிங்கப்பூர்ல கோவிந்தசாமி அவர்கள் எந்த அளவுக்கு கணிப்பொருளை தமிழ் ஈடுபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த வாய்ப்பை இன்னும் அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்ன்றதுக்கு ஒரு முதல் மாநாட்டை சிறிது அளவு அவர் சிங்கப்பூர்ல அவர் ஆரம்பிச்சார். இது ஆரம்பிச்சு அந்த மாநாட்டு தொடர்ந்து 1999 தமிழ்நாட்டில் அதை தொடர்ந்து 2வது மாநாடு நடத்தப்படுது. உலகத்தை தமிழ் இணைய மாநாடு அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் கொடுத்து தமிழ்நாட்டில் 99 ஆரம்பிச்சது. அந்த 99 மிக அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா ஃபாண்ட் என்கோடிங் கீபோர்டு. இன்னைக்கு எல்லாரும் அதை ஒரு பெரிய விஷயமாகவே கருதாத நிலைமையில அன்னைக்கு அதுதான் மிக பெரிதாக ஃபாண்ட் என்கோடிங் யூனிகோட் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, அது இல்லைன்னா வேற எந்த ஃபாண்ட் என்கோடிங் பண்ணணும், உலகத்தில் இருக்கவங்கலாம் எந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு இஷ்டப்பட்டவாறு அவங்க ஃபாண்ட் என்கோடிங் பண்ணிட்டு இருக்காங்க, உலகத்தில் இருக்கவங்க எவ்வளவு போறோம் இந்த கீபோர்டு இந்த அச்சு தட்டச்சில எத்தனை முறை பண்றாங்க, இதையெல்லாம் விசாரித்து குறைந்தபட்சம் ஓரளவுக்காவது இந்த என்கோடிங் சமச்சீர் பண்ண முடியுமா, அதே மாதிரி இந்த கீபோர்டு பண்ண முடியுமான்னு தமிழ்நெட் 99 அந்த ஒரு கீபோர்டுக்கு ஒரு முடிவும் ஃபாண்ட் என்கோடிங்குக்கு ஒரு முடிவும் கொண்டு வந்தாங்க. தற்காலிகமான முடிவுன்னு தான் சொல்ல வேணும் அப்போ. ஏன்னா அந்த நேரத்தில் கூட இன்னும் எந்த அளவுக்கு இணையத்துல கணிப்பொறியில வளர்ச்சிகள் ஏற்பட போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த அளவுக்கு இல்லை. ஆனா அதை தொடர்ந்து அடுத்த வருஷம் ஒரு இன்ஃபிட் இன்டர்நேஷனல் ஃபோரம் ஆன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன் தமிழ் INFITT என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி, அதாவது தனித்தனியாக உலகம் பூராவும் செயல்பட்டு கொண்டிருக்கிற தமிழர்கள் இணையத்துறையிலையும் தமிழ் துறையிலையும் வல்லுநர்கள் அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களுடைய கருத்துக்களை கண்டறிந்து தமிழ் இன்னும் இணையத்தில் கணிப்பொறி துறையிலும் இணையத்திலையும் இன்னும் அதிகமாக வேகமாக தங்கு தடையின்றி எளிதாக செயல்படுவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த இன்ஃபிட் தமிழ்ல உத்தம உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மையம்ன்றத ஏற்பாடு பண்ணி அதற்கு எனக்கு ஒரு 3 ஆண்டுகள் 3 முறை அதன் தலைவராக செயல்படுவதற்கு சேவை செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இதை தொடர்ந்து தமிழ்நாட்டை தொடர்ந்து அதுக்கப்புறம் சிங்கப்பூர், அதுக்கப்புறம் மலேசியா, அப்புறம் அமெரிக்கா, மறுபடியும் தமிழ்நாட்டில் சென்னையிலே பல முறை இந்த மாநாடு நடந்து இதனுடைய தொடர்பாக சென்ற ஆண்டு யூரோப்பில் இதுவரைக்கும் நடக்கல. முதல் முறையாக கொலோன் பல்கலைக்கழகத்தில் இந்த மாநாடு சென்ற ஆண்டு நடந்தது. இது அடுத்த மாநாடு 9வது மாநாடு இந்த ஆண்டு ஜூன் மாதம் 23 27 வரைக்கும் கோவையில் நடைபெற போகின்றது. என்னுடைய இதுல சிறப்பு அம்சம் என்னன்னா 2. முதலாவது
இந்த 10 ஆண்டுகளிலே நாம் பெற்ற அறிஞர்கள் பெற்ற அனுபவங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து மிக வேகமாக தமிழ் எந்த அளவுக்கு இணையத்திலும் கணிப்பொறியில் செயல்படுகிறது, ஓசிஆர்ங்கிறாங்க, வாய்ஸ் ரெக்கக்னிஷன்றாங்க, டெக்ஸ்ட் வாய்ஸ் கன்வர்ஷன்றாங்க, அப்புறம் பெரிய பலவிதமான மென்பொருள் வந்திருக்கு, கூகுள் தமிழ், யாகு தமிழ், இந்த மாதிரி எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி வளர்ச்சிகளுக்கு இன்னும் அடிக்கோல் நிறுவுவதற்கு, இன்னும் ஊக்கம் கொடுப்பதற்கு அதுக்கு என்னென்ன செய்யலாம், அதுக்கு என்னென்ன தடங்கல்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த தடங்களை எப்படி எல்லாம் நீர்த்தலாம்னு ஒரு டெக்னிக்கலா அதை பெரிய அளவுக்கு இந்த கோவை மாநாட்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு விரிவான தலைப்புகள், விரிவான ஆய்வு கட்டுரைகள், அப்புறம் அழைப்பு சிறப்பு சொற்பொழிவுகள், இதையெல்லாம் சேர்த்து 23 27 தேதி வரைக்கும் கோவையில் நடக்க போகின்றது. இந்த மாநாட்டில் இரண்டாவது அம்சம் என்னன்னா மிக பெரிய அளவுக்கு இதுக்கு வசதிகள் இருக்கு. இதுவரைக்கும் எந்த மாநாட்டிலும் நடக்காத அளவுக்கு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் இதுல பங்கெடுக்க போகிறார்கள். 3 பேரலல் செஷன் இருக்க போகுது. அது இல்லாம தினமும் ஒரு இன்வைட்டட் லெக்சர், வரவேற்க ஒரு சிறப்பு சொற்பொழிவு இருக்க போகிறது. பெரிய பெரிய உலகத்தில் தலைச்சிறந்த நிபுணர்கள்லாம் அழைக்க போகிறார்கள். இவங்களுடைய அழைப்புக்கும் இவங்க தங்க வசதிகளுக்கும் அவங்க எல்லா ஏற்பாடுகளும் தமிழக அரசு முன்வந்து செய்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம். அதே சமயத்துல இது ஒரு அரங்கத்தில் நடக்க போகிறது. இந்த செம்மொழி மாநாடு ஒரு அரங்கத்துல தனியாகவும், இந்த இடையத்தமிழ் மாநாடு இன்னொரு அரங்கத்தில் தனிப்படைய நடந்தாலும், செம்மொழி மாநாட்டில் தமிழ் மொழியுடைய வளர்ச்சி, தமிழ் இலக்கியம், தமிழுடைய இலக்கணம், லிங்குவிஸ்டிக்ஸ் அதெல்லாம் பேசுவாங்க. இந்த மாநாட்டில் கணிப்பொறியில தமிழ் எந்த அளவுக்கு ஈடுபடுன்னு பேசுவாங்க. ஆனா கிட்டத்தட்ட அதுல இருக்கிற சில தலைவர்கள் இதுல இங்க பேசுவோம், இங்க இருக்கிறவங்க அவங்களோட பரிச்சயம், அவங்க ஒரு பிணைப்பு ஏற்படுவதற்கு இந்த மாநாடு ஒரு பெரிய வழிவாக இருக்கிறது. இது இல்லாம எக்ஸிபிஷன், பெரிய கண்காட்சி ஒன்று, எக்ஸ்போசிஷன்னே சொல்லுவேன் நான். பெரிய ஒரு 2 ஏக்கர் நிலத்துல இணையத்தமிழ் சம்பந்தமாக ஒரு பெரிய கண்காட்சி, விளக்க கண்காட்சி, இன்டராக்டிவ் எக்ஸிபிஷன், நிறைய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் அதுல வச்சு எந்தெந்த அளவுக்கு தமிழ் கணிப்பொறியில இணையத்துல ஈடுபாட்டிருக்கு, அதுக்கு கனெக்டிவிட்டி எல்லாம் கொடுத்து அங்க வருகிற மக்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20,000 25,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அங்க இருக்கிற மக்கள் அதுக்கு வருகிற மக்கள் அந்த கணிப்பொறியிலே அவங்களாகவே தொட்டு பார்த்து எப்படியெல்லாம் செய்யலாம், பிளாகிங் பண்ணலாம், விக்கிபீடியால ஈடுபடலாம், தமிழ் என்னென்ன நூல்கள், என்னென்ன 10 செய்தித்தாள்கள் தமிழ் இருக்குன்னு அவங்களே போய் தேடி கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி பன்னாட்டு நிறுவனங்கள் என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்குது அவங்க கண்டுபிடிக்கலாம். இதுக்கெல்லாம் பெரிய ஸ்டேஷன்ஸ், பூத்ஸ் எல்லாம் வச்சு அதுல கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வச்சு கனெக்டிவிட்டி கொடுத்து எல்லா வசதிகளும் செய்து அது ஒரு எக்ஸிபிஷன் பெருசா இருக்க போகுது. ஸோ அரங்கம், ஆய்வரங்கம், கட்டுரைகள், சொற்பொழிவுகள் ஒரு பக்கம், இந்த எக்ஸிபிஷன், எக்ஸ்போசிஷன், அது ஒன்றும் பெரிய 2 ஏக்கர் நிலத்துல மிக பெருசாக அது செய்யறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எல்லா உதவிகளும் செய்து கொண்டு வருகின்றது. அது இல்லாம இந்த மாநாட்டுக்கு முதல்ல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இருக்கிற மாணவர்கள், தொழில்நுட்ப கல்லூரிகள் மட்டும் இல்லாம மெடிக்கல் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அது இல்லாம ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கிற மாணவர்கள்லாம் இவர்களுக்கெல்லாம் ஒரு போட்டி ஏற்படுது. போட்டி இந்த தமிழ் எந்த அளவுக்கு கணிப்பொறியில் இருக்கிறதுன்றத அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், தொடர்ந்து அவங்க தமிழ்ல ஈடுபாடு, கணிப்பொறியிலும் தமிழிலையும் ஈடுபாடு எப்படி பண்ணலான்றதுக்கும் ஊக்குவிக்கிறதுக்காக இந்த போட்டி ஏற்பாடு பண்ணி அந்த போட்டிகளுக்கு மிகப்பெரிய பரிசுகள் தரப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவ மாணவிகள் இவங்கெல்லாம் இதில் பங்கெடுத்து அவங்க கடைசி நாள் அவங்களுக்கு பரிசுகள் அளிக்கப்படும். இந்த 3 விதமான ஒரு செய்திகள். அதுல நீங்க எல்லாரும் இதுல பங்கெடுக்கணும், அதுல கட்டுரைகள் படிக்கவும், அந்த விவாதங்கள்ல பங்கெடுக்கவும், அங்க எந்த அளவுக்கு வளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்குது என்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் உங்களை எல்லாரும் வரவேற்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.